Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. And this video only for Kerala State, no betting, no gambling. 22/1/2025 புதன்கிழமை 50-50 கம்பெனியோட இந்த மாதத்தோட ஃபோர்த் வீக் சிறந்த கெஸிங் ஒன்று பார்த்துடலாம். லாஸ்ட் மந்த்து ஃபோர்த் வீக் ரிசல்ட் வந்து 427, 4 டிஜிட் வந்து 54-27 வந்திருக்கு. போன வாரம் 116, 3116 40 வந்திருக்கு. அண்ட் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 509 செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தியோட ரிசல்ட்டு 509. நம்ம மார்க் பண்ணிட்டு நம்மளோட 50-50யோட ஃபாலோயிங் கால்குலேஷனை பார்த்துருவாங்க. ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு மந்த்து 4வது வாரம் ரிசல்ட்டு 50-50யோடது புதன்கிழமை 427. அதுக்கடுத்த வாரம் 675, 156, 116. ஃபைனலாக இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையோட ரிசல்ட் வந்து 509. முதல்ல லாஸ்ட் மந்தோட மெயின் ரூட்டில் நம்ம ஃபஸ்ட் நம்பரை மார்க் பண்ணிடுவோம். 427 எப்படி வந்ததுன்றதுக்கு 427க்கு 1 டே பிஃபோரில் வந்து நமக்கு ரிசல்ட்டு செவ்வாய்க்கிழமையோட ரிசல்ட் வந்து 098. செவ்வாய்க்கிழமையோட ரிசல்ட்லேருந்து புதன்கிழமைக்கு போன மாதம் மேட்ச் ஆகலை. ஆனால் வந்து திங்கக்கிழமைலேருந்து தான் வந்து அதிகமாக புதன்கிழமைக்கு மேட்ச் ஆகுது. அதனால் திங்கக்கிழமை ரிசல்ட்டு போன மாதம் 427க்கு ஒரு நாள் விட்டு 251 வந்திருக்கு திங்கக்கிழமை ரிசல்ட்டு. அதோட க்ளூ நம்பரோட பிசி எடுத்துக்கிறோம். பிசியும் எடுத்துக்கலாம் அல்லது டோட்டலாகவும் எடுத்துக்கிட்டோம்னா கூட 312. இந்த 312ல் சி போர்டு மட்டும் பவர் பண்ணால் 317ன்னு வரும். 317க்கு அப்படியே வந்து நெக்ஸ்ட்டு டிஜிட் வந்து ஏபி மட்டும் ப்ளஸ் பண்ணும் போது 31க்கு 42, 7 டேரெக்ட். இதில் லாஸ்ட்டு 3 டிஜிட்டில் நமக்கு 427 100% மேட்ச் ஆகுது. இங்கே பார்க்கும்போது தெரியும். 17க்கு சிம்பிளாக சொல்லணும்னா பிசி 12, ஒரு போர்டு பவர் பண்ணால் 17, 17க்கு கண்டினியூஷன் 27. ஓகே, ஏ போர்டு 3க்கு +1 4ன்னு வந்துடுச்சு. இப்போ அதே ரூட்டில் நமக்கு வந்து 509 இன்றைக்கி ரிசல்ட்டு. ஆனால் இன்றைக்கி ரிசல்ட்டோட டியூஸ்டேவோடது நாளைக்கு புதன்கிழமைக்கு மேட்ச் ஆகாதனால நேற்று ரிசல்ட் மண்டேவோட 416ல் க்ளூ நம்பர் வந்து 522. இந்த 522ல் பிசி அதே 22, அங்கே 12க்கு ஒரு போர்டு பவர் பண்ணி 17க்கு 27ன்னு போனோம். இப்போ இங்கே 22க்கு ஒரு போர்டு பவர் பண்ணால் 27க்கு ஒரு 37, அல்லது ஃபஸ்ட்டு 22க்கு ஒரு 23ன்னு வாய்ப்பு இருக்குது. அண்ட் பவரில் 27க்கு 37 அல்லது 38 அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு மேட்சிங் கால்குலேஷனில் 22க்கு ஒரு 23 நமக்கு வந்ததுன்னா, பிசியில் 23 இருந்ததுன்னா ஒரு 823 நம்பர். ரொம்ப நாளாக இது ஒரு பெண்டிங் நம்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்ததுன்னா. அண்ட் 37, 38 வரும்போது எனக்கு 37 நாளைக்கு மேட்ச் ஆகலை. உங்கள் கெஸ்ஸிங்கில் வருதுன்னு பாருங்கள். ஆனால் 38ன்னு ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா ஜம்ப் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அப்படி 38ன்னு வந்ததுன்னா ஒரு 538ன்ற நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த வாரம் 675க்கு ஒரு நாள் முன்னாடி செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் வந்து 794. இதில் வந்து சிம்பிளாக வந்து 20 கால்குலேஷன் ஃபாலோ ஆகிருக்கு. செவ்வாய்க்கிழமையோட ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் வந்து 355. பிசி 55க்கு ஒரு 20 எடுத்தோம்னாலே நமக்கு 75 கிடச்சிருது. 675 ரிசல்ட். இப்போ அந்த ரூட்டில் வந்து நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் வந்து 115. 509ஓட க்ளூ நம்பர் 115. இந்த 115ல் பிசி 15க்கு ஒரு 20 எடுத்தோம்னா 35. அது 75க்கு 675 வந்தது. 35ன்னு நாளைக்கு வந்து பிசியில் ஒரு நம்பர் வந்ததுன்னா ஒரு 535ன்னு வரலாம். ஓகே, உங்கள் விஷயங்கள அதை நான் மேட்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு அடுத்த வாரம் 156 வந்திருக்கு. 156க்கு 1 டே பிஃபோர் வந்து நமக்கு செவ்வாய்க்கிழமையோட ரிசல்ட் வந்து 404. 404ஓட
க்ளூ நம்பர் வந்து 515. இந்த 515ல் ஏபி 51, 51ல் ஒரு போர்டு பவர் பண்ணால் 56ன்னு வரும். இப்படி பவர் பண்ணாலே இந்த மெத்தட்லேயே வந்து லாஸ்ட்டு 3 டிஜிட் வந்து 156 ரிசல்ட் இருக்குது. அது இல்லைன்னா கூட பிசி 15 கண்டினியூஷன் 16ன்னு எடுத்தோன்னா கூட இதில் தேர்ட் டிஜிட் கட் பண்ணிட்டா 156ன்னு வரும். இந்த 2 ரூட்டில் வந்து நமக்கு 51க்கு 56னா இங்கே 11 இருக்குது, 11க்கு ஒரு 16ன்னு வரணும். ஆல்ரெடி 16 வந்து இந்த வாரத்துலேயே ஒரு 2 16 வந்திருக்கு. அதனால் இந்த 16 வந்து நாளைக்கு ஒரு 11ன்னே வரலாம். டைரெக்டாகவே வந்து 11ன்னே வரலாம். உங்களுக்கு 11ன்னு வந்ததுன்னா ஒரு 011ன்ற நம்பர் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, அண்ட் அதுவே வந்து அங்கேயும் 15, இங்கேயும் 15, 15க்கு 16னா அதே தான் வரும். 15க்கு 16 நாங்கள் வந்து நம்ம வந்து தேர்ட் டிஜிட் கட் பண்ணி 156 ரிசல்ட்டாக வந்தது. இங்கே ஒரு வேளை தேர்ட் டிஜிட் கட் பண்ணால் 156 வரும், செகண்ட் டிஜிட் கட் பண்ணால் 116 வரும். இப்போது இதில் லாஸ்ட் டிஜிட் கட் ஆச்சுன்னா பேலன்ஸ் இருக்குது 151. நாளைக்கு ஒரு 51ன்ற நம்பர் பிசியில் வந்ததுன்னா 151ன்ற நம்பர் ட்ரை பண்ணிப்பாங்க. ஓகே, அண்ட் அதுக்கடுத்து போன வாரம் 116க்கு நம்ம இதே கால்குலேஷன் வந்து 116க்கு இதே தான். போன வாரம் வந்து செவ்வாய்க்கிழமையோட 769 வந்து க்ளூ நம்பரோட பிசி 25 எடுத்துக்கிறோம். இந்த 25க்கு +1 மைனஸ், அதாவது 25க்கு ப்ளஸில் போனால் 36ன்னு போகும், +1 மைனஸில் 16ன்னு போகும். அதில் 116 நமக்கு ரிசல்ட் வந்துடுச்சு. இப்போ நம்ம அதே 15க்கு +1 மைனஸ் போனால் 06ன்னு வரும். 06ன்றது வந்து நம்ம 51 கொடுத்துருக்கோம். 06ன்றது ஒரு 01ன்னு வரலான்ற மாதிரி எனக்கு வந்து மேட்ச் ஆகுது. 51ன்றது ஒரு அதை பவரில் 01ன்னு வரலாம். அப்படி வந்ததுனால் ஒரு 401ன்ற நம்பர் வரதுக்கு சான்ஸ். ஓகே, டோட்டலாக எல்லா வாரத்தோட இதுவும் மேட்ச் பண்ணிட்டோம். இப்போ இது இல்லாமல் வந்து நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டோட மேட்சிங் கால்குலேஷன் வந்து போன மாதத்துக்கு அதிகபட்சம் நம்ம வந்து புதன்கிழமைக்கு திங்கக்கிழமையிலேருந்து தான் எடுத்தோம். இந்த திங்கக்கிழமை ரூட் இல்லாமல் செவ்வாய் டு புதனில் வந்து போன மாதம் பார்த்திங்கன்னா 098க்குலேருந்து ஒரு கால்குலேஷன். இதில் வந்து ஏபி 15க்கு அடுத்து 26ன்னு ஃபாலோ ஆகணும். க்ளூ நம்பரோட ஏபி 15க்கு 27 ஃபாலோ ஆச்சு. இந்த ரூட்டில் வந்து நமக்கு க்ளூ நம்பரோட ஏபி இன்றைக்கி வந்து 11க்கு 22ன்னு ஃபாலோ ஆகணும். அடுத்து அங்கே 15க்கு 26ன்னு 2 ப்ளஸ் ஆன மாதிரி +1ல் +2ன்னு போயிடுச்சு. 26க்கு 27. இப்போ இங்கே 22க்கு 23ன்னு வரணும். ஆல்ரெடி நமக்கு 23 ஒரு நம்பர் மேட்ச் பண்ணிட்டோம். அதனால் அந்த ரூட் ஓகே தான். ஃபைனலாக வந்து நம்மளோட 098க்கு பிசி 54லேருந்து 54க்கு -22 கால்குலேஷன். அதாவது நம்ம +20 எடுப்போம், +30 எடுப்போம், -22ன்ற கால்குலேஷனில் 32, அதுவே பவரில் எடுத்தோம்னா 27 மேட்ச் ஆகுது. இந்த ரூட்டில் வந்து இங்கே 15ல் -27 எடுக்க முடியாது. அதனால் 115 -27 எடுக்கும்போது 88 கிடைக்கிது. ஆல்ரெடி 38 கொடுத்துருக்கேன். ஒரு 2 நம்பர், இந்த 2 நம்பர் வந்து ஒரு 88 டைரக்ட் ஃபாலோ, பவரில் வந்ததுன்னா ஒரு 83ன்னு வரலாம். ஓகே, இதுக்கு வந்து 83க்கு 383ன்னு வரலாம். 88ன்னு வந்ததுன்னா ஆல்ரெடி வந்து ஒரு 088ன்ற மாதிரி வரதுக்கு வாய்ப்பு. ஓகே, டோட்டலாக இவ்வளோ தான் கெஸ்ஸிங்கு. இப்போ நம்ம டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் நம்பர்ஸை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட் மந்தோட மேட்சிங்கில் 823, 538, 088, 383, 535, 011, 151, 401
டோட்டல் கெஸ்ஸிங்கு மொத்தம் 8 நம்பர் வந்துச்சு. அதில் இந்த 88, 38 தான் அதிகமாக இருக்குது. இதில் வந்து பிசியில் நாளைக்கு 38, 88, 83, அதை தவிர்த்து ஒரு 51, 01 வரலாம். 51 4 செட்டு. ஓகே, மொத்தமாக இந்த கொடுத்துருக்க 8 நம்பரில் வந்துட்டு பிசியில் கொடுத்துருக்க இந்த 4 செட்டில் மட்டும் உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ஏ போர்டில் அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து 8 நம்பரில் ஒரு 4 நம்பர் ஸ்ட்ராங்கஸ்ட்னா 823, 538, 383 அண்ட் வந்து 151. இந்த 4 நம்பர் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, சி போர்டில் லாஸ்ட் மந்த் வந்து 7 வந்தது. நாளைக்கு வந்து 8 வரலான்ற மாதிரி இருக்குது. 3, 8 சி போர்டில் வரலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் வந்துட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துருங்க. அண்ட் வந்து டெலகிராமில் நம்ம கெஸ்ஸிங் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். விருப்பம் இருக்கவங்க பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நான் பெஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.